இந்த சீரியலோட ப்ரமோல நம்ம செய்யணும் அவருடைய தம்பியை சேர்ந்துக்கிட்டு அப்பாவால இந்த வீட்டுல யாருக்குமே நிம்மதி கிடையாது, அவருக்கு அவர் சந்தோஷம் தான் முக்கியம், இந்த வயசுல போய் அவருக்கு குழந்தை பிறக்க போதுன்னு சொல்றாரு. அதை கேட்டதுல இருந்து எனக்கு மனசே ஆறல. நாளைக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி அவரை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும்டான்னு பேசிக்கிறாங்க. மறுநாள் அதே மாதிரி செய்யணும் அவருடைய தம்பியை சேர்ந்துக்கிட்ட கோபி கிட்ட, அப்பா நீங்க முதல்ல இந்த வீட்டை விட்டு போங்க, உங்களால இந்த வீட்டுல இருக்கிற யாருக்கும் நிம்மதி கிடையாது. செய்யணும் கோபியை பார்த்தா, அப்பா நீங்க இப்படி இருக்கீங்கன்றதுனால ஜெனி என்ன சந்தேகப்படுறா, ஒருவேளை நானும் உங்களை மாதிரி ஆயிடுவேணும்னு அவ பயப்படுறா, நீங்க இந்த வீட்டுல இருக்கிறது யாருக்குமே நல்லது கிடையாது, இப்பவே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல போறாரு. அதுக்கு நம்ம கோபியும், டேய் இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச வீடுடா, நான் எதுக்கு வெளியே போகணும்னு கேட்க போறாரு. உடனே நம்ம பாக்கியாவும், இது உங்களுடைய வீடு கிடையாது என்னோட வீடு, இந்த வீடு என் பேர்ல இருக்குது, என் பசங்க சொன்ன மாதிரி நீங்க இப்பவே இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்ல போறாங்க. ஆனா நம்ம கோபி இப்படி திடீர்னு போன்னு சொன்னா நான் எங்க போறது, நான் இங்கதான் இருக்க போறேன்னு சொல்ல போறாரு. உடனே கோபியோட அப்பாவும், டேய் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க, உனக்கு கொஞ்சம் கூட அவமானமா இல்லையா, இந்த வீட்டுலதான் இருக்க போறேன்னு சொல்ற, என்ன உனக்கு உங்க அம்மா சப்போர்ட் பண்ணுவான்னு பாக்குறியான்னு கேட்க போறாரு. உடனே நம்ம கோபியும் அவருடைய அம்மா கிட்ட, அம்மா எல்லாரும் என்ன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்றாங்க, நீங்க அவங்க கிட்ட பேசுங்க, ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்கன்னு கேட்க போறாரு. அதுக்கு கோபியோட அம்மாவும், உன் பசங்க சொல்றதுல எந்த தப்பும் இல்ல, அவங்க சொன்ன மாதிரி இப்பவே வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்ல போறாங்க. இதை கேட்ட கோபி ரொம்ப அதிர்ச்சியாக போறாரு. இதனால கோபியும் ராதிகாவும் இந்த வீட்டை விட்டு வெளியே போறாங்களா இல்ல இங்கே இருக்க போறாங்களான்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் வியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.